ஹாய் வியூவர்ஸ், சிண்டு நண்டு யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து மத்தி மீன் வறுவல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். செகண்ட் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அடுத்து நல்லா மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சமையல் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம மத்தி மீன் நல்லா கழுவி வச்சுருந்ததை எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலா எடுத்து ஒவ்வொரு மீனாக தடவிக்கலாம். நல்லா கேப் இல்லாமல் நல்லா எல்லா இடத்துலையும் தடவி வைக்கலாம். முள்ளெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து வந்து நீங்கள் தடவுங்க. கையில் குத்திச்சுன்னா ரொம்ப எரியும். எல்லா மீன்லேயும் மசாலா தடவி முடித்த பிறகு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அவ்வளோதாங்க, எல்லா மீனையும் தடவி முடித்தாச்சு. நல்லா பிளேட்டில் அழகாக அடுக்கியாச்சு. அடுத்து தோசைக்கல்லில் எண்ணெய் சமையல் எண்ணெயை ஊற்றி அடுத்து கருவேப்பிலை அழகாக வச்சுக்கலாம். வச்ச பிறகு ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சுக்கலாம் தோசைக்கல்ல. பார்த்து கையில் சுட்டுக்காமல் வைங்க. இப்போ நம்ம பாதி மீனை வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மத்தி மீனை சுட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மீன் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இதில் வந்து 3 மீன் தான் வைக்க முடியும் போல். ஒட்டி வைக்காதீங்க, கொஞ்சம் மேலே தள்ளி பிடிச்சிக்கோங்க. கீழேயே இருந்துச்சுன்னா வந்து கருகி போயிடும் மீன். மேலே இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேகும். கொஞ்சம் நேரம் கழித்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது ஒரு மீனாக திருப்பி போட்டுக்கலாம். பார்த்து மெதுவாக போடுங்க, இல்லைன்னா மீன் பிஞ்சு போயிடும். அப்படியே பொறுமையாக பண்ணுங்க. இப்போ நம்ம எல்லா மீனையும் திருப்பி போட்டாச்சு. அடுத்து இப்போ வந்து நம்ம சுட்டுட்டு இருந்த மீனையும் பார்த்து பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த கம்பியிலே வந்து மீன் ஒட்டிக்கிடும். அப்போ தோல் மட்டும் பிஞ்சு வந்துடும். அப்படியே பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க.
நடுவில் இருந்த ஒரு மீன் மட்டும் நாங்கள் விட்டு கொஞ்சம் நேரத்தில் வச்சுருந்தனால கருகி போயிடுச்சு. அதனால எப்பயுமே நம்ம கீழே வைக்காமல் மேலே தூக்கியே பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து மீன் வெந்துடுச்சு, பொரிச்ச மீன். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எல்லா மீனையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ அடுத்த ரவுண்டு மீன் கொஞ்சம் 5 மீன் இருந்துச்சு, அதை மட்டும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு மேலாக எண்ணெய் விட்டாச்சு. இப்போ வெந்துருச்சு. ஒன்று ஒன்றா இதையும் அழகாக திருப்பி போட்டுக்கலாம். தோல் பிஞ்சிராமல் பார்த்து பொறுமையாக திருப்பி போடுங்க. இப்போ எல்லா மீனையும் திருப்பி போட்டாச்சு. இன்னொரு சைடு வேகட்டும் நல்லா. இப்போ 2 சைடு இந்த மீன் வெந்துடுச்சு. அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இது கொஞ்சம் நேரம் தான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். பாருங்கள், அந்த கண்ணுக்கிட்ட எப்படி வேகிறது தெரியுதுன்னு, நல்லா பொரியுது. அவ்வளோதாங்க, சுட்ட மீனும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சுட்ட மீனும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இந்த பொரிச்ச மீனை விட இந்த சுட்ட மீன் தாங்க அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்த டைம் பண்ணாலும் நாங்கள் நிறைய மீன் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கோம். மீனும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பொரிச்ச மீனும் சூப்பராக இருந்துச்சு. நிறைய மசாலாலாம் போட்டு செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ உப்பு, மிளகுத்தூள், மிளகா பொடி மட்டும் போட்டு செஞ்சாலே ரொம்ப ருசியாக இருக்கும். ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.